ஓகே. அட்மின் ஜெயந்தியம்மா. மேம் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டேங்க மேம். ஓகே ஓகே, தேங்க்யூடா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களையும் இரு கரம் கூப்பி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்தை பாட ஜோதிடர் அபர்ணா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். பிரார்த்தனை. நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. ஓம் கம் கணபதியே நமஹ. ஓம் கம் கணபதியே நமஹ. ஓம் கம் கணபதியே நமஹ. ஓம் கம் கணபதியே நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குருவே சர்வலோகானாம் விஜிஷே பவரோஹிதாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமஹ. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஞானானந்தம் மயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஐக்ரிவர் உபாஸ்மகே. சமஸ்தலோகா சுகினோ பவந்து. சமஸ்தலோகா சுகினோ பவந்து. சமஸ்தலோகா சுகினோ பவந்து. வாழ்க இறையுருள், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம். அடுத்ததாக ஒவ்வொரு நாளும் உள்ள அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் ஜோதிட வல்லுநர்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் ஜோதிட டிப்ஸ் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று நம்மிடையே ஜோதிட டிப்ஸை வழங்க நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம். அனைவருக்கும் அனைய நமஸ்காரம். அடியேன் திருப்பூர் தனம் தண்டபாணி. தேசிய மகளிர் ஜோதிட நட்சத்திர சுடமணி நிகழ்ச்சியில் நாளொரு ஜோதிட டிப்ஸ். இன்றைய டிப்ஸ், அதாவது தேங்காய் உணவு அதிகமாக சாப்பிட்டால் பணம் வசதி பெறும். மேலும் குழந்தைகளுக்கு மஞ்சள் நிற லட்டு தருவதால் பணம் சேரும். மேலும் ராமர் மற்றும் முருகனை வழிபட்டால் ஆஸ்பத்திரி செலவு வராது. நன்றி, வணக்கம். நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்ததாக வரவேற்புரை. ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் இன்று 75வது நாள். இந்த 75வது நாளை சிறப்பிக்கும் வகையில் நம்மிடையே ஜோதிடரான முனைவர் குரு நாகராஜன் PhD அஸ்ட்ராலஜி ஐயா அவர்கள் நம்முடைய வருகை புரிந்துள்ளார். இவரை பற்றிய ஒரு வரவேற்புல ஒரு ஹிண்ட்ஸோட அவர் வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். எப்படின்னு சொன்னோம்னா, இவரை பற்றி நம்ம வந்து ஒரு சொல்லக்கூடிய வகையில என்ன சொன்னா, ஒரே வார்த்தையில சொன்னா சகலக்கலா வல்லவர் என்று இவரை நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த நிகழ்வில் வந்து ஒவ்வொரு குருமார்களும் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய ஜோதிட ஞானத்தையும் ஜோதிட அனுபவங்களையும் ஜோதிட சூட்சுமங்களையும் போல பகிர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நம்மிடையே வந்திருக்கக்கூடிய குரு ஐயா நாகராஜன் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரிய ஜோதிடர். அது மட்டுமல்லாது பரம்பரை ஜோதிடர் என்றும் இவரை வந்து சொல்லலாம். இவர் இந்த துறையில் பாத்தீங்க அப்படின்னா ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, டாரட் ரீடிங், அஷ்டமங்கல பிரசன்னம், திருமண பொருத்தம், விவாக சக்கரம், கேபி என பல வகையான ஜோதிட கலையை பயின்று ஒவ்வொரு துறையிலும் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய காலை ஊன்றி மக்களுக்கு சேவை புரிந்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில வந்து ஒரு சிறப்புமிக்க ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு குருநாதர் அப்படிங்கறதுதான் இன்றைக்கு நம்முடைய ஜோதிட நட்சத்திர சுடர்மணியின் 75வது நாளை சிறப்பிக்க வந்துள்ளார். அத்தகைய தன்மை வாய்ந்த குரு ஐயா அவர்கள் இன்று நம்மிடையே பார்த்தோம் அப்படின்னா இதுவரையில் இல்லாத அந்த 74 நாட்கள் அப்படின்ட்டு பயணித்து வந்திருக்கக்கூடிய இந்த வகையில் இன்று 75வது நாளாக இருக்கக்கூடிய இன்று ஒரு புதிய தலைப்பில் தான் வந்து ஐயாவும் நமக்கு வந்து வருகை புரிந்து சிறப்புரையாற்ற இருக்கிறார். அது என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, வாஸ்துவில் சங்கு ஸ்தாபனம் என்ற தலையில வந்து பேச இருக்கிறார்.
அவரை அழைத்து அவருடைய சிறப்புரையை நாம் கேட்டு அதன் மூலம் நம்ம என்ன பயன்பெற முடியும் என்று பார்த்துக்கணும். ஒரு சிறப்பான ஒரு தலைப்புல தான் ஐயா நம்முடைய சிறப்புரையாக வந்திருக்கிறார். அவரை தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாகவும் மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிடர் சார்பாகவும் அவரை இரு கரம் கூப்பி வருக வருக என வரவேற்று சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. எனக்கு மிக்க மகிழ்ச்சி. எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை அந்த சொல்லுங்க, கேக்குறீங்களா? ஐயா வணக்கம். சொல்லிட்டே இருக்கு. மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க. ரைட். அப்ப எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை அளித்த திருமதி எனது சகோதரி, இனிய சகோதரி கனகாம்பாள் அவர்களுக்கு முதல் எனது வணக்கத்தை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்க ஒரு விஷயம் சொல்லணும், இந்த மஞ்சுளா அம்மாவை இவங்க சொல்றது எப்படின்னா, இந்த விக்ரமாதித்தன் மாதிரி இவங்க என்னை வந்து ஆக்சுவலா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே தொடர்பு கொண்டாங்க நினைக்கிறேன். அவங்க விடாம எனக்கு மெசேஜ போட்டு 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 அதை கல்லும் கரைய விக்ரமாதித்தன் மாதிரி பிடிச்சு வச்சுட்டாங்க, உட்கார வச்சுட்டாங்க. இன்னைக்கு எனக்கு கண்டினியூஸா எனக்கு வேலை இருந்துச்சு, பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நான் இந்த ஈரோடு, மதுரை, சேலம் சொல்லி அங்கங்க அந்த ஜோதிட கான்ஃபரன்ஸுக்கு போயிட்டு வரேன். அது போக நான் சுத்திக்கிட்டே இருப்பேன், வீட்டில் உட்கார மாட்டேன். ஏன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் தகவலை நான் தர மறந்துட்டேன். எப்படின்னா சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, கனடா அப்படின்னு சொல்லி சும்மா பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த கொரோனாவுக்கு அப்புறம் உள்ள காலகட்டத்துல தான் இதெல்லாம் கொஞ்சம் நின்றுச்சு. இப்போ நம்ம ஊருக்குள்ளேயே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆன்லைன்ல ஜோதிடம் போய்கிட்டு இருக்கு, நல்லாவே இருக்கு. மக்களும் நம்மளை மதிக்கிறாங்க, ஆன்லைன் ஜோதிடர்ல மதிக்கிறாங்க, ஜோதிடர்ல நல்லா மதிக்கிறாங்க. நல்ல ஜோதிடம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டெவலப் ஆயிருக்கு. அதுக்கெல்லாம் நம்மளோட குருநாதர்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும். ஓகே, இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, அதை எடுத்துக்கிட்ட தலைப்பு, கொடுக்கப்பட்ட தலைப்புல எடுத்துக்கிட்டப்பட்ட தலைப்பு என்னன்னா சங்கு ஸ்தாபனம். எல்லாருமே வீடு கட்டுவோம். வீடு கட்டும் போது வாஸ்து பூஜையில ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் கடைக்கால் தோன்றதுல இருந்து கட்டடம் கட்ட ஆரம்பிச்சதுல இருந்து பேஸ்மெண்ட்டை போட்டதுக்கு அப்புறமா திரும்ப கட்டடம் மேல செங்கல் கால் எழுப்புவோம். அப்படி எழுப்பிக்கிட்டு வரும்போது இந்த அதாவது நிலை வைக்கிறதுன்னு ஒரு சடங்கு இருக்கு. அப்புறம் மேல மூடும் போது பெரிய காங்கிரீட் சொல்லுவாங்க, இடையில சின்ன காங்கிரீட்னு ஒரு சின்ன காங்கிரீட் போடுவாங்க. அது என்னன்னா அந்த சன்னலுக்கு மேல ஸ்லாப் வைக்கிறது, அப்புறம் வீட்டுக்குள்ள ஸ்லாப் வைக்கிறதுலாம் இது ஒரு இதா நடக்கும். அதுக்கப்புறம் பெரிய காங்கிரீட்னு சொல்லி மொத்தமா எல்லாத்தையும் மூடுவாங்க. மூடும் போது ஒரு பூஜை உண்டு, அதுக்கு பேரு முகட்டு பூஜைன்னு சொல்லுவாங்க. அது ஈசான மூலையில வச்சு செய்யக்கூடிய ஒரு பூஜை. அது மேல இருந்து தங்க காயின், வெள்ளி காயின்லாம் போட்டு ஒரு பூஜை பண்ணுவாங்க. இது முகட்டு பூஜைன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே வாஸ்து பண்ணும்போது ஒரு பூஜை உண்டு, பூமி பூஜை. அதுக்கப்புறம் நிலவாசல், அந்த நிலை வைக்கும் போது ஒரு பூஜை உண்டு. அந்த நிலவாசல்ல அந்த நிலையில வந்து கீழே தங்க காயின் இதெல்லாம் வச்சுதான் அந்த பூஜை பண்ணுவாங்க. அது போக முகட்டு பூஜை சொல்லியாச்சு. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நிலை வைக்கும் போதே நம்ம ஆளுங்க சங்குவும் பதிப்பாங்க. சங்கு பதிப்பாங்க நிலையில நம்ம நடக்கிற இடத்துல, நம்ம நடந்து போகிற இடத்துல தரையில பதிப்பாங்க. இதுதான் சங்கு பூஜைன்னு நீண்ட நெடுங்காலமாக நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்பிக்கிட்டு இருக்கோம், நம்ம வச்சிருக்காங்க. இது சங்கு பூஜை அல்ல, சங்கு ஸ்தாபனம் அது அல்ல. எல்லாரும் நினைக்கிற மாதிரி அது சங்கு கிடையாது. அந்த சங்கு ஸ்தாபனம் பண்ணக்கூடாது. முதல் விஷயம், வீட்டுல அந்த ஒரிஜினல் சங்கு, அந்த கடல்ல கிடைக்கக்கூடிய அந்த பால் சங்கு, அந்த வெள்ளச்சங்கு வந்து ஸ்தாபனம் பண்ணக்கூடாது வீட்டுல. முக்கியமா அதை தாண்டி போகக்கூடாது. அந்த சங்கை தாண்டது ஒண்ணுதான். நம்ம கிராமத்து பக்கம்லாம் நீங்க பாருங்க, தோல்ல துண்டு போட்டிருப்பாங்க, இப்படி துண்டு போட்டிருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை தோல் துண்டை கீழே போட்டு தாண்டேன்பாங்க. அதாவது தன்னை நிரூபிக்கிறதுக்கு அந்த காலத்துல நான் வேஷ்டியை கழட்டி போட்டு தாண்டேன், துண்டை போட்டு தாண்டேன்பாங்க. அதெல்லாம் என்ன அர்த்தம்னா, ஒருத்தரோட மானத்தை காக்கக்கூடியது அந்த வேஷ்டி, அந்த மானத்தை காக்கக்கூடியது அந்த துண்டு. அந்த துண்டையே நான் கீழே போட்டு தாண்டேன் அப்படின்னா என் மானமே போகுதுன்னு அர்த்தம். அப்ப என்கிட்ட உண்மை இருந்துச்சுன்னா அந்த வேஷ்டியை கழட்டி போட்டு தாண்டுவாங்க நம்ம மக்கள். அது கிராமத்துல நடக்கக்கூடியது. ஆனா இன்னைக்கு டவுன் மாதிரி ஏரியாவில் தினம் போய் தான்
நம்ம காலையில எந்திரிச்சதுல இருந்து ஈவினிங் தூங்குற வரைக்கும் பொய்யில தான் ஆரம்பிக்கிறோம், பொய்யில தான் தூங்குறோம். இது ஹானஸ்டா ஒத்துக்க வேண்டிய ஒரு உண்மை. தனி மனித நன்மையின் பொருட்டு பொய் சொல்றது, அதாவது மற்றவனுக்கு தீங்கு இல்லாத வகையில பொய் சொன்னா பிரச்சனை கிடையாது. அறம் மீறி பொய் சொல்லி செய்யறதுல தீங்கு தான். இப்போ ஒண்ணும் கிடையாது, ஜவுளி கடைக்கு வர்றீங்க, ஒரு அம்மா வர்றாங்க, உள்ளுக்குள்ள வந்த உடனே சேலை எடுத்து போடுற அந்த சேல்ஸ் மேனோ சேல்ஸ் கேர்ளோ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சேலை இன்னைக்கு தான் வந்துச்சுன்னு சொல்லுவான். அது 3 வருஷமா அங்கதான் இருக்கும். ஆனா அவன் சொல்லும்போது இன்னைக்கு தான்மா வந்துச்சு அப்படிமா. அது என்னமோ உங்களை பார்த்தோன்னே எடுத்து காட்டணும் போல தோணுச்சுமா. இந்த அம்மா அங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா இன்னொரு ஆள் வந்தோன்னு இதே வார்த்தையை தான் சொல்லுவான். அந்த இன்னொரு விஷயம் சொல்லுவான், இந்த சேலை உங்களுக்குன்னே படைக்கப்பட்டது மாதிரி இருக்குங்க, உங்களுக்கு அம்சமா இருக்குன்னு சொல்லுவான். இந்த பொய் தப்பு இல்லை, இது சேல்ஸ், தப்பு கிடையாது. ஆனா அங்க பட்டுச்சேலைன்னு வித்தா பரவாயில்ல, பட்டு இல்லாத ஒரு சேலைய செயற்கைப்பட்ட வந்து பட்டுச்சேலை ஒரிஜினல் பட்டு சொல்லி வித்தா அது தப்பு. அப்ப அறம் பிரிக்கக்கூடிய விஷயம் வந்து நம்ம கிட்ட இருக்கு. நம்மளோட மைண்ட்ல இது அறம் இது அறம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த நீங்க மனசுல வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் சங்குன்னு சொன்னோம். அப்போ மகேஸ்வரன் போட்டிருக்கீங்க, அவங்க கொஞ்சம் இதை ஆஃப் பண்ணுங்க. சங்கு, அந்த சங்குனா என்ன அப்படின்னா, கடல்ல இருக்கக்கூடிய சங்க ஏன் பதிக்க கூடாது, தாண்டக்கூடாதுங்கிறதுக்காக. அந்த நம்ம சொல்லும் போது ஒரு பழமொழி உண்டு, படிதாண்டா பத்தினி அப்படிம்பாங்க. அந்த படியை தாண்டி போறீங்க அப்படின்னா என்ன விஷயத்துக்காக போறோம் வர்றோங்கிற விஷயத்துல அந்த படிதாண்டா பத்தினிங்கிற ஒரு வார்த்தை உண்டு. அந்த படியில தான் நீங்க கொண்டு போய் அதை பதிக்கிறீங்க. மகேஸ்வரி மேம் மியூட் போடுங்க. மியூட் போடுங்கம்மா. மகேஸ்வரி மேம் மியூட் போடுங்க. இல்ல நீங்களே மியூட் போட்டு விட்டுங்க, அட்மினே மியூட் பண்ணலாம், எல்லாத்தையும் மியூட் பண்ணலாம். சரி, அப்போ அந்த அம்மா திரும்பதுல இருக்கு. அப்போ அந்த சங்கு வந்து பதிச்சு, அதாவது விஷ்ணு கையில இருக்கக்கூடிய அந்த சங்கை வந்து நீங்க தாண்டி போகக்கூடாது. அது தாண்டினீங்கன்னா சில சமயம் நீங்க தாண்டி போகும்போது பொய்யுரைத்தல் இது மாதிரியான சில அறம் மீறி நடந்தீங்க அப்படின்னா அது உங்களை பாதிக்கும். அதனால அந்த சங்கு அதை பதிக்கக்கூடாது. அதே மாதிரி இன்னைக்கு நிலம் பதிக்கும் போது பாருங்க, நிலம் மட்டும்தான் இப்படி பானை வடிவுல நிலம் மட்டும் பதிக்கிறோம். நிலைக்கு கீழே தரையில ஒரு மர சட்டம் பதிக்கணும். அது பதிச்சாதான் அது முழு நிலை. கீழே தரையில மரச்சட்டத்துல பதிக்கல அப்படின்னா அது முழு நிலை அல்ல. அது பேர் ராஜ நிலைம்பாங்க. இந்த ராஜ நிலையில கீழே வந்து ஒரு மரச்சட்டம் பதிக்கணும், அதை மனசுல வச்சுக்கோங்க. சோ அப்ப இந்த சங்கு ஸ்தாபனத்துல இந்த ஒரிஜினல் சங்கு ஸ்தாபனம் அல்ல அப்படிங்கிற விஷயத்த முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. நீங்க பாருங்க, எல்லார் வீட்லயும் பாருங்க, அந்த சங்கு மேல லைட்டா தெரியுற மாதிரி முழுக்கும் தெரியுற மாதிரி தான் பதிச்சிருப்பாங்க. அந்த சங்கு அல்ல. அப்ப என்ன சார் சங்கு அப்படின்னா, நான் உங்களுக்கு இப்போ ஒரு விஷயத்த காட்டுறேன் பாருங்க. இது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க, வீடியோல தெரியுதான்னு பாத்துக்கோங்க. இது ஒரு மரக்கட்டை, மரத்துல செய்யப்பட்ட மரக்கட்டை. சோ ஆக்சுவலா இதுதான் சங்கு. படத்துல தெரியுதான்னு பாத்துக்கோங்க. சங்கு, இதுக்கு பேர் தான் சங்கு. இந்த தெரியுதுல பாத்துக்கோங்க. ஏன்னா பாத்துக்கோங்க, இதை மனசுல வச்சுக்கோங்க. இதுக்கு அளவு இருக்கு, எல்லாம் இருக்கு. இதை பத்தி நான் சொல்லிட்டே வரேன், நீங்க குறிப்பெடுத்துக்கோங்க, அழகா குறிப்பெடுத்துக்கோங்க. வாஸ்து இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இல்லாட்டி ஏற்கனவே இருக்கிற வாஸ்து நிபுணர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச சிலருக்கு தெரிஞ்சிருக்கு, பலருக்கு தெரியல. அதுதான் ஹானஸ்டான உண்மை. ஏன்னா நானுமே வாஸ்து பாடம் நடத்திருக்கேன். ஆரம்ப காலத்துல நான் இதை பத்தி எல்லாம் இது ரகசியம் வச்சுக்கோங்க, ரகசியமா சில விஷயத்த வச்சுக்குவாங்க. எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்தா கடைசியில் இந்த சரஸ்வதி சபதத்துல வந்த படத்துல வந்த மாதிரிதான் எல்லா விஷயத்தையும் கத்து கொடுத்துட்டு குருநாதரை சண்டைக்கு கூட்டுருவான். எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ அவரே விழுந்துருவாரு, அதாவது உடஞ்சிருவாரு. குரு அதாவது சிஷியனை முழுசா நம்பியிருப்பாரு, அவர் உடஞ்சிருவார். என்னைய வம்புக்கு இழுத்துட்டானே அப்படின்னு. அவர் மனைவிதான் ஒரு காதுல ஒரு ரகசியத்தை சொல்லி அந்த ஆளை கொண்டு போய் நிக்க வச்சு, நான் சிஷியா நான் எல்லா வித்தையும் உனக்கு கத்து கொடுத்தேன், நான் இதை மட்டும் கத்துத்தரலைன்னு சொல்லி அவர் ஜெயிச்சுட்டு விடுறாரு. அது மனைவியோட மதி நுட்பம். அத மனைவி ஒரு மந்திரி, அன்னைக்கு மந்திரி மாதிரி அந்த மாதிரி சொன்னதுனால அவர் தப்பிச்சாரு, மதி யோகின்னு. இன்னைக்கு அப்படிதான் வாஸ்துல எல்லாம் கத்து தரக்க குருநாதர்கள் ரெடியா இருக்காங்க. பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு வாஸ்து கத்துக்கிறான், அடுத்த வாரம் இவனே வாஸ்து நிபுணராகி பாடத்தை நடத்துறான்.
இங்க வந்து ஒரு 3000 கொடுத்து படிச்சுட்டு அவன் வந்து ஒரு 30,000 சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழியோ அப்படி பாக்குறானே தவிர உடனே இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. அதுதான். அதனால சின்ன சின்ன விஷயங்களை, இந்த மாதிரி பூஜை விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களை சில விஷயங்களை நடத்தவே மாட்டிக்கிறாங்க. நாங்க கொஞ்சம் கொஞ்சம் உடைச்சு விடுவோம், எல்லாம் நல்லா வரட்டும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் உடைச்சு விடுறோம். ஸோ இதுதான் சங்கு. அப்ப இந்த சங்கு பத்தி சொல்லும் போது என்னென்ன அப்படின்னா, சங்கு ஸ்தாபனம் இதை பொறுத்த மட்டும் வாஸ்து இல்லாட்டி மனையடி சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய இதுல இந்த சங்கு ஸ்தாபனம் செய்யறது வந்து ஒரு முக்கியமான இன்றியமையாத வழக்கம். இது இப்போ பலது இதை செய்யறதே இல்லை. இதை கடைப்பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடை கட்டி தர்றவருக்கும் சரி, அந்த வீட்டுல குடியிருக்கிறவங்களுக்கும் சரி, எல்லா விதமான நன்மையும் உண்டாவது உறுதி. இதுக்கு அடிப்படை செய்தி சில செய்தி இருக்கு. இதுக்கு முதல்ல சங்கோட அளவு இருக்கு. அப்ப சங்கோட அளவுன்னு சொல்லிவிட்டு எழுதிக்கோங்க. சங்கின் அளவு, அதாவது வகைகள், அது அளவை பொறுத்து இதன் வகைகளுக்கு பேர் வச்சிருக்கோம். 1 உத்தம சங்கு, 2வது மத்திம சங்கு, 3வது அதம சங்கு அப்படின்னு 3 வகை இருக்கு. சரிங்களா? இந்த சங்கோட அளவுக்கு ஏத்தது மாதிரி இந்த வகைக்கோட பேர் இருக்கு. அப்போ உத்தம சங்கு அப்படின்னா இதோட அளவு என்ன அப்படின்னா 2 அடி உயரம், அதாவது 24 இன்ச்சு உயரம் இருக்கணும். 1/2 அடி சுற்றளவு இருக்கணும். இத பாருங்க, இதோட இந்த நீளம் கீழே இருந்து மேல வரைக்கும் 2 அடி கரெக்டா இருக்கணும். இந்த அடிப்பாக இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இந்த சுத்து வட்டாரத்துல ஒரு நடுவுல இருந்துட்டு ஒரு காம்பஸ் வச்சு ரவுண்டு போட்டீங்கன்னா 6 இன்ச் இருக்கணும். இந்த 6 இன்ச்சு இருக்கிற மாதிரி தான் இந்த மரக்கட்டை நீங்க இருக்கணும். நீங்க கழிச்சு வரும்போது செதுக்கி எல்லாம் வரும்போது கரெக்டா கீழே 6 இன்ச்சு இருக்கணும். அப்ப இந்த மூளை வட்டத்துல இருந்து மூளை வட்டம் எடுத்து பார்க்கணும். எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 6 இன்ச்சு இருக்கான்னு பார்க்கணும். சென்டர்ல இருந்து எடுத்தீங்கன்னா அது விட்டத்தோட அளவு. அப்ப ஆரம் வந்து 3 இன்ச்சு ஆரம் அளவு இருக்கணும். அதுதான் கதை. ஸோ இது வந்து 2 அடி உயரம், 6 அடி சுற்றளவு அடிப்பாக்கம். இந்த மரக்கட்டையை எடுத்து கீழே 1/2 அடியில, அதாவது கீழே இருந்து மேல வரும்போது மேல உச்சியில வந்து ஒரு அங்குலத்துல முடியணும் அந்த கூம்பு. அதுதான் இது. இப்ப இப்படி எடுத்தீங்க அப்படின்னா இப்படி கீழே இருந்து மேல வரும்போது இந்த கூம்பு 1 இன்ச்சில் முடிகிற மாதிரி இருக்கணும். இது 1 இன்ச்சு தான் இருக்கணும். என் கையை வச்சிருக்கேன் பாருங்க, 1 இன்ச். இது வந்து 1 இன்ச் அளவு. இந்த முடிவு வந்து 1 இன்ச்சில் அப்படி இருக்கணும். அப்ப இந்த கீழே இதை 3 பகுதியா பிரிக்கணும். 24 இன்ச்ச 3 பகுதியா பிரிக்கணும். 8 8 8 24 இன்ச்சு. அப்ப இந்த கீழே இருக்கிற 24 இன்ச்சிய சதுரமா இருக்கணும். அதாவது 4 முனை இருக்கணும். கீழே இருக்கிற இந்த இது வந்து சதுரமாகவும், இந்த நடுப்பகுதியில் இருக்கக்கூடியது எண்கோணம் 8 முனை இருக்கிற மாதிரி இருக்கணும். இது மேல இருக்குது பூம்பொடியமா இருக்கணும். இதுதான் இதோட ரூல்ஸ். இந்த அளவுல இதுக்கு கீழே நான் ஒரு ஹோல் போட்டிருக்கேன். இந்த ஹோல் எதுக்கு அப்படின்னா, இதுக்குள்ள நவமணி, நவதானியம், பஞ்சலோகம், இன்னும் சில பூஜை பொருட்கள் எல்லாம் இதுக்குள்ள வச்சு இதெல்லாம் இந்த மாதிரி ஆப்பு கொடுத்துருக்கோம். இந்த ஆப்பை வச்சு இந்த ஹோலை மறைச்சிடணும். உள்ள வச்சு மறைச்சிட்டு வெட்டிட்டுணும், வெட்டி எடுத்துடணும். இதுதான் இந்த சங்கு. விளங்குதா பாருங்க. இதை மறக்காம இது தனியா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த உத்தம சங்கோட அளவு 2 அடி உயரம், கீழே 6 அடி வட்டவடிவ சுற்றளவு பூம்பொடிவத்துல, மேல பிரமிடு மாதிரி உள்ள போயிடணும். இதுக்கு பேரு உத்தம சங்கு. மத்திம சங்கோட அளவு இருக்கு, 2வது எழுதிக்கோங்க. மத்திம சங்கு 1 அடி உயரம், 1 அடி உயரம், இதே 1/2 அடி சுற்றளவு தான். நுனியில அதே மாதிரி 1 இன்ச்சு அளவுக்கு கூம்பு வடிவம். இதை வந்து மத்திம சங்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து அதமச்சங்கு. அதமச்சங்கு, the name in itself have the meaning. அதுலயே பேர்லயே அர்த்தமும் இருக்கு. அதமம் அப்படின்னு அர்த்தம். இது வந்து 1 அடி உயரம் இருக்கும். இதே 1/2 அடி சுற்றளவு தான் கீழே. அதுக்கப்புறம் மேல நுனியில 1 அங்குலம் வர்ற மாதிரி அதை பூம்பொடியத்துல முடிக்கணும். ஸோ இதுதான் 3 அளவு. இதுல உத்தம சங்கு மட்டுமே சிறப்பு. மத்திம சங்குலாம் அவ்வளவு பெரிய சிறப்பு எல்லாம் கிடையாது. சிறப்பு வந்து உத்தம சங்கு தான். 2 அடி உயரம் கண்டிப்பா இருந்தா நல்லா இருக்கும்.
சரி, இந்த சங்கு செய்யறதுக்கு ஏற்ற மரம் எது? அப்ப தலைப்பு போட்டுக்க, சங்கு செய்யறதுக்கு ஏற்ற மரங்கள் சொல்லி தலைப்பு போட்டுக்கோங்க. சொல்றேன், எழுதிக்கோங்க. ஆலமரம், அரச மரம், சந்தன மரம், தேக்கு மரம், புளிய மரம், கருங்காலி மரம், வன்னி மரம், வேங்கை மரம். இந்த மரத்துல செஞ்சா நன்மை ஏற்படும். சார் வன்னிக்கு மற்ற அப்புறம் என்ன மரங்களை சொன்னீங்க சார்? வன்னிக்கு அப்புறம் மேடம் எழுதிக்கோங்க, வேங்கை மரம். வேங்கை மரம். வேங்கை, வன்னி, வேங்கை. அப்ப மத்த மரத்தை கொண்டு சங்கு செய்யக்கூடாது. ஆனா இது எல்லாத்தையும் விடையும் சிறப்பான ஒரு பொருள் இருக்கு, யானை தந்தம். அப்ப அதெல்லாம் வந்து விலை 2 அடிக்கு யானை தந்தம் உங்களுக்கு எடுக்கணும்னா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கணும். 6 இன்ச்சு சுற்றளவுல கிடைக்குமா அப்படின்னா ரொம்ப ரேரு. அப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னா அது அந்த வீடு வந்து அரண்மனை தான், அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. ஆனா அதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டா மட்டும் எது செஞ்சிடாம பார்த்துக்கணும். முக்கியமானது இந்த யானை தந்தம் வந்து கோயில், பெரிய கோயில் கட்டுறவங்க யானை தந்தம் வச்சுதான் கட்டுவாங்க. இந்த சங்கு ஸ்தாபனத்துக்கு வந்து மரத்தை யூஸ் பண்ண மாட்டாங்க, யானை தந்தத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க கோவில் கட்டும் போது. நான் சொல்றது பெருங்கோயில், அதை மனசு வச்சுக்கோங்க. அப்ப ஆலய ஸ்தாபனத்துக்கு யானை தந்தம் அவசியம். ஒருவேளை நீங்க வீடு நல்ல நீங்க வசதியான ஆளா இருந்தா யானை தந்தத்துல வீட்லயும் சங்கு ஸ்தாபனம் செய்யலாம். சரிங்களா? அதனால எந்தவித கெடுதலும் வராது. அப்ப சங்கு செய்வதற்கு ஏற்ற மரங்கள் சொல்லியாச்சு. சங்கு செய்வதற்கான நல்ல நாள், அதாவது சங்கு ஸ்தாபனம் செய்வதற்கு நல்ல நாள் எது அப்படின்னா, இந்த கிரக ஆரம்பம் செய்யறதுக்கு ஏற்ற நாள், உகந்த நாள், நட்சத்திரம், நல்ல நட்சத்திரம், நல்ல திதி, இதெல்லாம் நம்ம சொல்லி நம்ம ஏற்கனவே படிச்சிருந்திருப்போம். இல்லாட்டி நம்மளுக்கு தெரியும் ஓரளவு. இந்த அஷ்டமி, நவமி இது கூடாது, அமாவாசை கூடாது, பௌர்ணமி கூடாது, சதுர்த்தசி கூடாது, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. இதெல்லாம் நீங்க அதுல பிக்ஸ் பண்ணிக்கலாம். பிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த நாட்கள் எல்லாம் ஒதுக்கிடணும். பொதுவா ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை இது வந்து சங்கு ஸ்தாபனம் செய்யறதுக்கு ஏற்ற மாசம் அப்படின்னு சொல்லி வாஸ்து, அதாவது மனைவி சாஸ்திர நூல்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காக ஒருத்தர் வீடு கட்டும் போது இந்த இது நாள் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. ஒருவேளை இந்த ஐப்பசியிலையும் கார்த்திகையிலையும் ஆவணி மாசத்துலயும் நீங்க வாஸ்து நாள்ல ஆரம்பிச்சீங்கன்னா அன்னைக்கே இந்த சங்கு ஸ்தாபனத்தை செஞ்சிடலாம். சங்கு ஸ்தாபனத்தை அன்னைக்கே செஞ்சிடலாம், தப்பு கிடையாது. மற்ற மாதங்கள்ல நீங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க, அந்த வீட்டோட நாட்கள் இந்த நாள்ல வருது அப்படின்னா நீங்க அப்பயே செய்யலாம். ஆனா பொதுவா வீடு கட்டுறதுக்கு முன்னாடி முத சங்கு ஸ்தாபனம் செய்யறது பெஸ்ட். அதுக்கப்புறம் வீடு கட்டுறது ரொம்ப ரொம்ப சிறப்பை தரும். வீடு நிக்காம போகும், இடையில எந்தவித அசம்பாதமும் நடக்காது. வீடை கட்டி முடிச்சிடலாம். சில இடங்கள்ல கட்டி பேஸ் பட்டத்தோட நின்று போயிடும், சிலது மேல கொஞ்சம் கட்டி அதோட நின்று போயிடும், சில சமயம் முகடு முடிஞ்ச உடனே நின்று போயிடும். வீடு கட்டி முடிச்சா கடைசி பூசுறதுக்கு காசு இருக்காது, பூசி வச்சிருப்பான் கீழே கிரானைட் பதிக்கிறதுக்கு காசு இருக்காது. இந்த மாதிரி பல விஷயங்கள தடை இருக்குதுன்னா அதெல்லாம் காரணம் என்னன்னா இந்த மாதிரி சங்கு ஸ்தாபனம் செய்யாம விடுறதுனால. ஒண்ணு, சங்குக்கு பூஜை செய்யற முறை அப்படின்னு இருக்கு. அது எப்படி அப்படின்னா, சங்க செஞ்சதுக்கு அப்புறம் அப்ப இது ஆசாரிட்ட செஞ்சு வச்சிருப்பாங்க, உங்க வீட்டு ஆசாரிட்ட செஞ்சு வைப்பாங்க. பட் அவங்களுக்கு எல்லாம் இதை பத்தி இப்ப நாலேஜே இல்லை. யாராவது ஒருத்தருக்கு தெரிஞ்சுக்கலாம், நான் எல்லாத்தையும் நான் குறை சொல்ல விரும்பல, யாருக்காவது தெரிஞ்சிருக்கலாம். பட் அவங்களாம் இது சில வேலை அப்படிங்கிறதுக்காக விட்டுருவாங்க. அதனால உரையால தெரிஞ்ச ஆசாரிக்க வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க, அந்த விஸ்வகர்மா சொல்லக்கூடியவங்க சொல்லி இதெல்லாம் செய்யற வரைக்கும் வைப்பாங்க. அவங்க ஒருவேளை தெரியல அப்படின்னா நம்ம சொல்லி இதை செஞ்சுக்கலாம். இல்லாத பட்சத்துல இதோட விதி என்னன்னா, இது அவங்க இடத்துல இருக்கும். இப்ப சாஸ்திரியாரு, இப்ப நான் இருக்கோம், நாங்க செஞ்சு வச்சிருக்கோம், எங்க இருந்து அவங்க வாங்கிக்கணும். அப்ப எங்களை வந்து அவங்க எப்படி பண்ணா, நம்ம வீட்டுல இருந்து அவங்க மரியாதை அழைச்சிட்டு போகணும். இப்ப நான் உள்ளூருக்குள்ள இருந்தா அவங்க என் வீட்டுக்கு வந்து அந்த மேலதாளத்தோட என்னை அழைச்சிட்டு போகலாம். தாய்மாமன் சீருக்கு கொண்டு வர தாய்மாமா வீட்டுல இருந்து அழைச்சிட்டு வராங்க பாத்தீங்களா உள்ளூருக்குள்ள, அதே மாதிரிதான் இது. ஆக்சுவலா அவங்க வந்து கிரக பிரவேசம் நடத்துறதுக்கு பத்திரிகை கொடுத்து ஊரை கூட்டி செய்யறதை விட இதைத்தான் சங்கு வைக்கிறதான் பெரிய விசேஷமா நடத்திருக்காங்க அந்த காலத்துல.
நாளடைவில் இந்த இந்த விஷயத்த மறைச்சிட்டாங்க. முக்கியமா ஆந்திரா பகுதியில இப்பயும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆந்திரா மாதிரி விஷயங்கள் அந்த இடங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பழைய காலத்துல ஜமீன் எல்லா வீட்லயும் இந்த சங்கு ஸ்தாபனம் இருக்கும். அதனாலதான் அது ஜமீன் வீடு. இன்னைக்கும் வாழடி வாழையா அந்த ஜமீன்கள் இன்னைக்கு இருக்காங்க. அவங்க அவங்க பரம்பரையில ஆட்கள் இருக்காங்க. அப்ப இந்த நல்ல தனத்தை நிர்ணயிச்சுக்கிட்டு அது சங்குக்கு பூஜை செய்யணும். அது அவங்க இடத்துல அந்த சாஸ்திரியார் இடத்துலயோ இல்லாட்டி விஸ்வகர்மா இடத்துலயோ செஞ்சு கொண்டுட்டு வர்றது அங்க பூஜை செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க. இதுல மஞ்சள் துணியில தங்கம், நவமணி, நவதானியம் இத முடிச்சு சங்கோட சேர்த்து கட்டணும். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, மஞ்சள் துணினா மஞ்சள் கலர்ல இருக்கிற துணியவே வாங்கிட்டு வரக்கூடாதுங்க. வெள்ளை துணியை வாங்கி அதுலதான் நம்ம மஞ்சளை துவைக்கணும். மஞ்சள்ல முக்கி எடுக்கணும். மஞ்சளை நல்லா கரைச்சி அதுக்குள்ள முக்கி எடுக்கணும். அதுதான் மஞ்சள் துணி. எல்லாருமே இப்ப ரீசெண்டா என்ன பண்றாங்க, ரெடிமேடாவே மஞ்சள் துணியவே வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்படி வாங்கக்கூடாது. அந்த மஞ்சள் துணி வந்து டைனா மஞ்சள் கலர் போட்டா கெமிக்கல், அது படக்கூடாது. வெள்ளை துணி வாங்கி அதுலதான் அதைத்தான் மஞ்சள்ல துவைக்கணும். இத பதிக்கும் போது ஸ்திர ராசியில தான் சங்க ஸ்தாபனம் செய்யணும். ஸ்திர ராசி, ஸ்திர லக்னம் இருக்கு இல்லையா, அதுலதான் இந்த சங்கு ஸ்தாபனம் பண்றத வச்சுக்கணும். வாஸ்து பூஜையும் இந்த மாதிரி ஸ்திர ராசியில செஞ்சீங்கன்னா அது ஸ்திரமா அந்த வீடு இருக்கும். சரத்துல செய்யக்கூடாது, உபயத்துல செய்யக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணணும். பட் வாஸ்து நாள், அந்த வாஸ்து கண்வழிக்கிற நாள் அப்படின்னு வரும்போது அங்க நீங்க இதை பார்க்க தேவையில்லை. தனிப்பட்ட முறையில சங்க ஸ்தாபனம் பண்ணினா ஸ்திர ராசியில தான் பண்ணணும். சரிங்களா? இப்ப இந்த சங்க ஸ்தாபனம் பண்றதுக்கு எங்க பண்ணணும் அப்படின்னா ஒரு இடம் இருக்கு. எல்லா இடத்துலயும் பண்ணிட முடியாது. உங்களோட ஈசான மூலையில இருந்து அங்க ஒரு முளைக்குச்சி அடிச்சு அதுல ஒரு கயிறை கட்டணும். இல்லாட்டி அங்க ஏற்கனவே நம்மளுக்கு இந்த கல்லு இருக்கும், அதாவது எல்லை கல்லு இருக்கும். உங்க பவுண்டரிக்கு 4 கல்லு ஓடி இருக்கும் இல்லையா, அந்த கல்லுல ஒரு கயிறை கட்டணும். அப்படி நேரா நிறுதி மூலையில இருக்கிற, அதாவது கன்னி மூலையில இருக்கக்கூடிய அந்த கல்லுல இந்த கயிறை கட்டணும். கட்டுனீங்கன்னா இதுல நடுவுல ஒரு இடம் வரும் இல்லைங்களா, அந்த இடம் தான் பிரம்மஸ்தானம். அந்த இடத்துலதான் இதை பதிக்கணும். பட் அதுக்கு சில ரூல்லாம் இருக்கு. மொத்தமா இந்த இந்த ஈசானியத்துல இருந்து நிறுதி வரைக்கும் உள்ள இடத்த 9 சம பாகமாக பிரிக்கணும். அதுல 5வது இடத்துல இருந்து 6க்கு போற இடத்துக்குள்ள இந்த பகுதியை மார்க் பண்ணி அதை 4 அடிக்கு 4 அடி குழி தோண்டணும். மண்ணை எடுத்துடணும். 4 அடி நீளம், 4 அடி அகலம், 4 அடி ஆழத்துக்கு இத குழிய தோண்டி மண் எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா இந்த சங்க எப்படின்னா இப்படி நேராத்தான் வைக்கணும். இப்படி படுக்க வசத்துல வைக்கக்கூடாது, நேராவே வைக்கணும். வச்சுதான் பூஜை செய்யணும். இந்த இந்த சங்க பொறுத்த மட்டும் சங்கு மேல சந்தனம், மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் பூசி வைக்கணும். அதோட சேர்த்து நம்ம சொன்ன அந்த மஞ்சள் துணியில இந்த தங்கம், நவமணி இதெல்லாம் கட்டி வைக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல அதை கட்டி வைக்கிறது இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஓட்டை வழியா உள்ள வச்சிடணும். உள்ள வச்சு அதை அடைச்சிடணும். இத நுனி வாழைய விரிச்சு, அந்த கொடிக்கு பக்கத்துல நுனி வாழைய விரிச்சு அது மேல இந்த சங்க படுக்க வைக்கணும். அப்படி படுக்க வைக்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. அந்த நுனி வாழையில நெல்லை பரப்பணும். அதுல ராசி சக்கரத்தை வரையணும். அந்த நெல்லுல ராசி சக்கரத்தை வரையணும். வரைஞ்சதுக்கு அப்புறமா எந்த திசையில வாசல்படி வைக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த வாழை இலையில சங்க வச்சு பூஜை செய்யணும். கிழக்கு திசையை நோக்கி வாசப்படி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு சங்கு பூஜை செய்யணும்னு வச்சுக்கோங்க. வாழை இலையில சிம்ம ராசி போட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த சிம்ம ராசி எங்க வருதோ அங்க சங்கோட கீழ்ப்பகுதியை வைக்கணும். அதுக்கு 7வது ராசியான அந்த கும்பராசியில அதோட நுனிப்பகுதியை வச்சு பூஜை செய்யணும். விளக்குதான்னு பாருங்க. இந்த பகுதி சிம்ம ராசியில இருக்கணும், இந்த பகுதி கும்பராசியில இருக்கணும். அப்ப இந்த வாழை இலையில நீங்க வரைஞ்ச அந்த ராசி சக்கரத்துல இப்படி கிராஸ் அப்படி வைக்கணும். நெல்லு மேல வைக்கணும். மேற்கு திசையை நோக்கி வாசல் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு சங்கு பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னா, வாழை இலையில கும்பராசியில
வந்து அந்த அடிப்பகுதியவும் 7வது ராசியில சிம்ம ராசியில நுனிப்பகுதியும் வச்சு பூஜை செய்யணும். சரி, இப்போ வடக்கு திசையை நோக்கி உள்ள வாயில் படிக்கு இந்த சங்கு எப்படி வைக்கணும் அப்படின்னா, ரிஷப ராசியில கீழ்ப்பகுதியை வைக்கணும். அதுக்கு 7வது ராசியிலான விருச்சிக ராசியில நுனிப்பகுதியை வைக்கணும். அப்ப இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ரியலா கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், நம்ம இப்பதான் கேள்விப்படுறோம். பாருங்க. சரி, தெற்கு திசையை நோக்கி இருக்கக்கூடிய அந்த வாயில்ல இந்த சங்கு பூஜை செய்யறீங்க அப்படின்னா, விருச்சிக ராசியில வந்து அதோட கீழ்ப்பகுதியவும் அந்த ரிஷப ராசியில அதோட நுனிப்பகுதியும் வச்சு பூஜை செய்யணும். இதுல சில மாதங்கள் கொடுத்துருக்காங்க, நீங்க அதை ஃபாலோ பண்ணலாம், இல்லாட்டி அந்த நல்ல நாள் பார்த்து செஞ்சுக்கலாம். கிழக்கு திசை நோக்கிய வாசலுக்கு ஆவணி மாசத்துலயும், மேற்கு திசை நோக்கிய வாசலுக்கு மாசி மாசத்துலயும், வடக்கு திசை நோக்கிய வாசலுக்கு வைகாசி மாசத்திலும், தெற்கு திசை நோக்கிய வாசலுக்கு கார்த்திகை மாசத்திலும் சங்கு பூஜை போடணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. ஆக்சுவலா ரியலா சொல்லணும்னா வாஸ்து பூஜையை இந்த மாசத்துல தொடங்கணும், இந்த வாசல் பார்த்துட்டு அப்படிங்கிறாங்க. அப்ப எனக்கு இந்த வைகாசி போயிடுச்சு, இல்ல கார்த்திகை போயிடுச்சு, அப்ப நான் வாஸ்து பூஜையே பண்ணக்கூடாதா? நவர் ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்க செய்யலாம். எனக்கு அந்த மாசமே போயிடுச்சுன்னா நீங்க வேற மாசத்துல வரக்கூடிய வாஸ்து நாள்ல நீங்க அழகா பூஜை செய்யலாம். பட் இது சிறப்பு, நம்ம கொக்கு மாதிரி காத்திருந்து வேலையை செஞ்சா நல்லது. இது எப்படின்னா லாங் ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க. நீங்க பெரிய அபார்ட்மெண்ட் கட்டுறீங்க, பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டுறீங்க, மிகப்பெரிய வணிக வளாகம் கட்டுறீங்க, அப்படின்னா நீங்க பொறுத்து தானே அந்த வேலையை செய்வீங்க. அப்படின்னா முன்னாடியே அந்த வாஸ்து நிபுணர் நீங்க பார்த்து அவங்ககிட்ட இந்த டேட்டு எல்லாத்தையுமே குறிச்சு வாங்கிடணுங்க. இந்த கட்டடம் கட்டும் போது எந்தெந்த காலத்துல எந்தெந்த பூஜையை பண்ணணுமோ அதெல்லாம் குறிச்சு வாங்கிக்கிட்டீங்கன்னா பெஸ்ட். அதெல்லாம் வந்து நீங்க ஹையர் பண்ணிக்கலாம், அந்த ஜோதிடரை நீங்க ஹையர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் ஹையர் பண்ணிக்கிறவங்கள ஒவ்வொரு பூஜையை போய் நீங்க விசிட் பண்ணுங்க, இந்த பூஜையை நீங்க பார்த்து கொடுங்க, கூடையே எது பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுக்கலாம், அவர் பண்ணி கொடுப்பாரு. இதுதான் உண்மை. ஸோ இதெல்லாம் அந்த பூஜை செய்யறதுக்கான முறை. இதை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சங்க நேரடியா கீழே வச்சு அதுக்கு மேல அதாவது நீங்க தேங்காய் பழம்லாம் தேங்காய் உடைச்சி பழங்கள் வச்சு சூடம் பத்தி எல்லாம் காமிச்சு முடிச்சதுக்கு அப்புறமாக மஞ்சள் பால் இதெல்லாம் ஊற்றுவாங்க. மஞ்சள் பால் இதெல்லாம் ஊற்றுவாங்க. அதுக்கு முன்னாடி கோமியத்தை தெளிச்சு அந்த இடத்த முதல்ல சுத்தம் பண்ணிக்குவாங்க. இதை உள்ள வச்சதுக்கு அப்புறமா அப்படி புது மணலை போட்டு மூடிடணும். மூடினதுக்கு அப்புறமாக நீங்க இந்த சங்கு இந்த பூஜை மற்ற இதெல்லாம் தொடங்குனீங்கன்னா அது சிறப்பா இருக்கும். இதுதான் இந்த சங்கு ஸ்தாபன முறை. அதுக்கப்புறம் தான் வாஸ்து பணியை தொடங்கி வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்கும் உள்ளது சங்கு ஸ்தாபனம். இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. படலைன்னா இன்னைக்கு கேள்விப்பட்டதை நீங்க மனசுல குறிச்சு வச்சுக்கோங்க. நீங்க வாஸ்து போகும்போது ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த மாதிரி வாஸ்து இது பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி சொல்லுங்க. இது சங்கு ஸ்தாபனம். அப்ப இதுக்கு அடுத்து சின்ன சின்ன தகவல்கள் தர்றேன். ஏன்னா இந்த ஒண்ணுக்கே 1 மணி நேரம் நடத்தலாம். என்ன நடத்தலாம், என்னை பொறுத்த முடியும் இப்பைக்கு சொன்ன இந்த விஷயம் போதும். இதுக்கு தனியா இன்னும் இருக்கு, ரொம்ப விஷயங்கள் இருக்கு. சங்க ஸ்தாபனத்துல எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்ச போதும். இதை வச்சு நீங்க உங்களோட இதை ஓட்டிடலாம். இத கதை. இதுக்கு அடுத்து அதாவது வாஸ்து சம்பந்தமாகவே இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் சொல்றேன், குறிச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னா, புது கட்டடம் துவங்கும் போது பார்க்க வேண்டிய நட்சத்திர பலாபலன். புது கட்டடம் தொடங்கும் போது பார்க்க வேண்டிய நட்சத்திர பலாபலன். அதாவது இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எந்த நட்சத்திரத்துல துவங்குறீங்களோ அந்த நட்சத்திரம் உங்களோட கட்டடத்தோட வலிமையையும் அதோட வாழ்க்கையையும் சொல்லும். என்னைக்கு வேலை ஆரம்பிக்கிறீங்களோ அதை பொறுத்துன்னு சொல்றாங்க. நமக்கு நட்சத்திரங்களை வந்து நீங்க அந்த என்ன பொருத்தத்துல வந்து ரச்சி பொருத்தம் பார்ப்பீங்க. ரச்சி பொருத்தம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு படம் போட்டிருப்பாங்க. அதாவது அசூனில இருந்து மேல வரைக்கும் இதை போட்டுட்டே வருவாங்க. மிருக சீரிசத்துல மேல முடியும், திரும்ப மிருக சீரிசத்துல இருந்து திருவாதிரையில இருந்து கீழே இறங்கும், அவ திரும்ப மகத்துல இருந்து அப்படியே மேல போகும், சித்திரையோட மேல முடியும், திரும்ப கீழே அப்படி நட்சத்திரங்கள் இறங்கி வர்ற மாதிரி இந்த மாதிரி கோடு போட்டிருப்பாங்க. கோடு போட்டு ஒரு படம் போட்டிருப்பாங்க.
நீங்க இப்ப என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த நட்சத்திரங்களை அது மாதிரி நீங்க கோடு போட்டு 27 நட்சத்திரத்துக்குள்ள நீங்க ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணீங்கன்னா இது எதுக்குன்னா எளிதாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அதாவது ஏறு வரிசையில் உள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அனைத்தும் அந்த நல்ல பலனை சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள். இது ஏறுமுகத்தில் உள்ளக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே நல்ல பலன் தரும். இறங்கு முகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே கொஞ்சம் தீய பலனை தரும். அப்ப கட்டடம் கட்டினோம்னா நம்ம அதுக்குள்ள குடியேறினோம்னா, அது கட்டடம் ஆரம்பிச்சு அதுக்குள்ள குடியேறினோம்னா நம்மளோட வாழ்க்கை ஏறுமுகத்துல இருக்கணும் அப்படின்னா அந்த ஏறுமுகம் வரக்கூடிய நட்சத்திரங்கள்ல இந்த கட்டட வேலையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த இதை போடுறது. ஒருவேளை ஒரு கட்டட வேலை நடந்துகிட்டு இருக்கு, சில சமயம் பாத்தீங்கன்னா கீழே பேஸ்மெண்ட்டை முடிச்ச உடனே அடுத்த நாள் வேலை தொடங்க மாட்டாங்க, ஒரு 4-5 நாள் விட்டுருவாங்க. என்ன காரணம்னா அந்த பேஸ்மெண்ட்டை தண்ணி ஊத்தி நனைச்சுக்கிட்டே இருப்பாங்க. டெய்லி காலையிலேயும் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊத்தி நனைக்கணும். அது செட் ஆகிறதுக்கு சில காலம் எடுத்துக்கணும். ஒரு 10 நாள் வரைக்கும் கூட அந்த தண்ணி ஊத்தி டெய்லி தண்ணி ஊத்தி அதை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆற நினைச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில ஆட்கள் நல்ல வசதி இருக்கா சாக்கு வாங்கி சாக்கை பூரா மேல போட்டு விட்டு சாக்கை தண்ணியில நினைச்சு வச்சிருவாங்க. அந்த கட்டடம் வந்து பிற்காலத்துல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்காக தான் தண்ணி ஊத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்ப திரும்ப ஒரு நாள் வேலை தொடங்கவும் முடியாது. அந்த 10 நாள் கழிச்சு அப்ப திரும்ப ஏறுமுகம் உள்ள நட்சத்திரம் வர மாதிரி இருந்துச்சுன்னா அது சிறப்பை தரும். அதுக்காகத்தான் இந்த நட்சத்திரங்களை வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. அப்படி வரும்போது நீங்க கீழ இருந்து நட்சத்திரங்களை எண்ணி எழுதி போடும்போது அசுவினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி இந்த 4 நட்சத்திரம் போக மேல முகட்டு நட்சத்திரம் சொல்லி மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்கும். அதான் அது முகடு அப்படின்னா மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3மே முகட்டு நட்சத்திரங்கள் சொல்லுவாங்க. அதான் தலை நட்சி, அந்த தலைபா முகட்டுல தலைன்பா. அப்ப இந்த அசுவினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, அடுத்து மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம் இந்த நட்சத்திரம் ஏறுமுகத்தில் உள்ள நட்சத்திரம். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இது உச்சியில் உள்ள நட்சத்திரம். அப்படின்னா மீது என்ன நட்சத்திரம் இருக்கு? திருவாதிரையில இருந்து ஆயிலிய வரைக்கும், சுவாதியில இருந்து கேட்டை வரைக்கும், சதயத்திலிருந்து ரேவதி வரைக்கும் உள்ள நட்சத்திரங்கள் இறங்குமுக நட்சத்திரங்கள். சோ ஏறுமுக நட்சத்திரம், இறங்குமுக நட்சத்திரத்தை நீங்க மனசுல பதிய வச்சுக்கணும். இந்த ஏறுமுக நட்சத்திரத்துல உள்ள அதே சேர்ந்து அந்த உச்சியில உள்ள நட்சத்திரத்துல கட்டட வேலையை ஆரம்பிச்சோம்னா அது உங்க கட்டட ஏறுமுகத்துல போய்கிட்டே இருக்கும். இறங்குமுக நட்சத்திரத்துல உள்ள இதுல வந்து நீங்க உங்களோட கட்டட வேலையை ஆரம்பிச்சீங்கன்னா அது அதான் ஆரோகணம், அவரோகணம். ஆரோகண நட்சத்திரங்கள் வந்து நன்மையையும், அவரோகண நட்சத்திரங்கள் தீமையையும் தரும். இதுல ஒரு விஷயம் இருக்கு. ஆரோகண நட்சத்திரத்துல ஒரு கிரகம் நிக்கின்னு வச்சுக்கோங்க. அந்த நிக்கக்கூடிய கிரகம் வந்து பாவக்கோளாக இருந்தால் மரணத்தை தரும். ஆரோகண நட்சத்திரத்தில் நிக்கக்கூடிய கோள் பாவக்கோளாக இருந்தால் அது மரணத்தை குறிக்கும். சுபகோள் இருந்ததுன்னா நன்மையை தரும். அதையும் மனசு வச்சுக்கோங்க. சோ இது கட்டட வேலையை ஆரம்பிக்கிறதுக்கான நட்சத்திர பலாபலம். இதுக்கு அடுத்து இன்னொரு தலைப்பு தரேன், எழுதிக்கோங்க. கிணறு நீர்த்தேக்கம் தோண்டும் போது கவனிக்க வேண்டிய நட்சத்திரம். கிணறு நீர்த்தேக்கம் தோண்டும் போது கவனிக்க வேண்டிய நட்சத்திரம். இந்த நட்சத்திர கூட்டம் எப்படி எடுக்கணும்? அதாவது கிணறு தோண்டணும்னா என்ன நட்சத்திரம் தோண்டுனா தண்ணி வரும். தண்ணி கடைசி வரைக்கும் நமக்கு டெபிசிட் இல்லாம கிடைக்கும், ட்ரை ஆகாம போயிடும். அப்படிங்கிற விஷயத்துக்காக இதை பார்த்து எடுக்கிறது. 20 அடியில வந்துடும், 40 அடியில வந்துடும், 80 அடியில வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் நல்ல நட்சத்திரம் பார்த்து நீங்க போட்டீங்கன்னா அது சிறப்பை தரும். அப்ப இது நீங்க செய்யணும், இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு என்ன அப்படின்னா முதல் நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். இது எப்படி போடணும் அப்படின்னா நீங்க 3க்கு 3 கட்டம் போட்டுக்கணும். அதான் நம்ம ராசி கட்டம் போடுறோம் இல்லையா, அது ராசி கட்டம் அப்படி போடாம ஒரு 3 கோடு, 1 2 3 மொத்தம் 4 கோடுக்கு 4 கோடு போட்டீங்கன்னா ஒரு 3க்கு 3 கட்டம் கிடைக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு நிமிஷம் என்னோட ஜோதிட புத்தகத்துல நான் ஒண்ணு எழுதியிருக்கேன், காட்டுறேன். ரைட்.
இந்த படம் யாருக்கா தெரியுதான்னு பாருங்க. தெரியுதையா? இந்த படத்தை பார்த்துட்டு ஓகே ரைட். பாத்தீங்கன்னா தெரியும், 3க்கு 3 கட்டம் போட்டிருக்கேன். மத்தின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளாக் வைஸ்ல கிழக்கு தெற்கு இதெல்லாம் போட்டிருக்கேன். கிழக்கு கன்னி, தெற்கு நிருதி, மேற்கு, அப்புறம் வடமேற்கு, வடக்கு, ஈசானின்னு எழுதியிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி 9 கட்டம் வர மாதிரி 3க்கு 3 கட்டம் 9 கட்டம் வர்ற மாதிரி வரைஞ்சுக்கோங்க. பார்த்துக்கோங்க. அப்போ 4 கோடுக்கு 4 கோடு போட்டீங்கன்னா, அதாவது 4 வெர்டிகல் கோடும் 4 ஹரிசாண்டல் கோடும் போட்டீங்கன்னா இந்த 3க்கு 3 கிடைச்சிடும். நடுவுல இருக்குது மத்தி, அதுக்கு வலது சைடு இருக்கிறது வந்து அப்படி கிழக்குல இருந்து ஆரம்பிச்சு போகணும். ஸோ இது எப்படி அப்படின்னா, மத்தியில 3 நட்சத்திரங்களை வைக்கணும். அந்த நட்சத்திரம் ரோகிணியில இருந்து ஆரம்பிக்கணும். அப்ப ரோகிணி, மிருகசீரிசம், திருவாதிரை இந்த 3 நட்சத்திரத்தையும் மத்தியில வைக்கணும். அப்படி கிழக்கு சைடுல புனர்பூசம், பூசம், ஆயில்யம். அப்படி அதுக்கு கீழே இறக்குனீங்க அப்படின்னா அக்னியில மகம் பூரம் உத்திரம். மகம் பூரம் உத்திரம் ரைட். இப்படியே போய் கடைசியில 27 ரேவதி நட்சத்திரம், ரேவதியில கார்த்திகையில போய் முடியும். சோ அக்னிக்கு அடுத்து தெற்கு. அக்னிக்கு அடுத்து தெற்கு, தெற்குக்கு அடுத்து நிருதி, நிருதிக்கு மேல மேற்கு, மேற்குக்கு மேல வாயு. ஆமா, வாயுக்கு அடுத்து வடக்கு, அடுத்து ஈசானியம். இந்த பகுதியில முடிச்சு கடைசியில கார்த்திகையில போய் முடியும். ஸோ 1 to 3 மத்தி, 4 to 6 கிழக்கு, 7 to 9 தென் கிழக்கு, 10 to 12 தெற்கு, 13 to 15 தென் மேற்கு, 16 to 18 மேற்கு, 19 to 21 வடமேற்கு, 22 இருந்து 24 வடக்கு, 25 இருந்து 27 வடகிழக்கு. இப்போ இந்த 1 to 3 எழுதின மத்தி, அதுக்கு வந்து பலன் என்ன அப்படின்னா உடனடி நீர். உடனடி நீர் மத்திக்கு உடனடி நீர். கிழக்கு அதுக்கு நீர் இல்லை. தென்கிழக்கு சுமாரான அளவு. தென்கிழக்கு சுமாரான அளவு, ரொம்ப அப்படி நீர்க்கட்டு மாதிரி இருக்கும், கசிவுதான் இருக்கும். தெற்குக்கு நீர் இல்லை. தெற்குக்கு நீர் இல்லை. தென்மேற்கு அதிக அளவு நீர், பிச்சுக்கிட்டு வரும் தண்ணி, அதிக அளவு நீர். மேற்கு ருசியான நீர். மேற்குக்கு வந்து ருசியான நீர். வடமேற்குக்கு உப்பு நீர். வடமேற்குக்கு வந்து உப்பு நீர். வடக்குக்கு வந்து வற்றாத நீர். வடகிழக்குக்கு சுமாரான அளவு. அப்போ இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, அன்னைக்கு நீங்க போர் போடுற அன்னைக்கு, இல்லாட்டி கிணறு தோன்ற அன்னைக்கு என்ன நட்சத்திரம் வருதுன்னு பாருங்க. அந்த நட்சத்திரம் இந்த கட்டத்துல
இந்த கட்டத்துல எங்க இருக்குன்னு பாருங்க. அதோட பலன் தான் இது. சூப்பர் சார். ரைட்டுங்களா? இதுதான் கிணறு தோன்றதுக்கு. சரி, இதுல இன்னொரு வகை இருக்கு. சந்திரன் நட்சத்திரத்துல இருந்து என்றது ஒன்று இருக்கு. வீடு கட்டவோ கிணறு தோண்டவோ தொடங்கவோ செய்ய வேண்டியன்னு சொல்லியிருக்கு. இது எப்படின்னா எழுதிக்கோங்க. சூரியன் சஞ்சரிக்கும் நட்சத்திரத்திலிருந்து, சூரியன் சஞ்சரிக்கும் நட்சத்திரத்திலிருந்து சந்திரன் சஞ்சரிக்கும் நட்சத்திரம் வரை. இது வந்து அபிஜித்து சேர்த்து. ஆமா, அபிஜித்து சேர்த்து. எண்ணணும். அதாவது சூரியன் நிக்கிற நட்சத்திரத்திலிருந்து சந்திரன் நிக்கிற நட்சத்திரம் வரைக்கும் எண்ணணும். அப்படி எண்ணம் வரும்போது இன்னைக்கு என்ன நட்சத்திரம் ஓடுது, சந்திரன் நிக்கக்கூடிய நட்சத்திரம் இன்னைக்கு என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம் நான் சொல்லக்கூடிய தொகுதியில வந்தா அதுக்குரிய பலன் எழுதிக்கோங்க. முதல்ல அதாவது 6க்குள் வந்தால், 1ல இருந்து 6க்குள் வந்தால் மரணத்தை குறிக்கும். அதுக்கு அடுத்து 20க்குள் வந்தால், அதாவது எப்படின்னா 7வது நட்சத்திரத்துல இருந்து 26வது நட்சத்திரம் வரை, 7ல இருந்து 26க்குள்ள வந்தா கீர்த்தி, செழுமை இத குறிக்கும். அடுத்து கடைசி 2க்குள்ள வந்தா, அதாவது 27வது நட்சத்திரம் 28வது நட்சத்திரமா வந்தா தனநாசம். அப்ப இது ஒரு மெத்தடு. இது வந்து வீடு கட்டுறது, கிணறு குளம் தோன்றது எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான இது. இதை நீங்க ஆனா இது வந்து மேக்சிமம் நடைமுறையில கொஞ்சம், அதாவது எதுவுமே அமையல, ஒரு மனசுக்குள்ள ஒரு திருப்தி வேணும் அப்படின்னா இதை பயன்படுத்திக்கலாம். அதுக்காக சொல்லுவாங்க. அப்ப இதுல இன்னொரு விஷயம் பாருங்க. சூரியன் சஞ்சரிக்கிற பின்னாடி இருக்கக்கூடிய 2 நட்சத்திரமும் சூரியன்ல இருந்து 6 நட்சத்திரமும் ஆக மொத்தம் இந்த 8 நட்சத்திரமும் ஆகாத நட்சத்திரம். சூரியன் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு பின்னாடி உள்ள நட்சத்திரமும் அதற்கு அடுத்து வரக்கூடிய 6 நட்சத்திரமும் ஆக 8 நட்சத்திரம் ஆகாத நட்சத்திரம். சில சமயம் நீங்க பாருங்க, சில வீடு கட்டக்கூடிய போது வீடு கட்டக்கூடிய அந்த முதலாளி, அந்த ஓனர், அந்த வீட்டோட ஓனர் வந்து சில திடீர்னு இறந்து விடாரு. அதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி நட்சத்திரங்கள். சூரியன் இன்னைக்கு சூரியன் எந்த நட்சத்திரத்துல சமங்கரிச்சா பாருங்க. இப்ப பங்குனி மாசமா, பங்குனியில ஆரம்பிக்குது. அப்ப பங்குனியில அநேகமா எங்க பூரட்டாதியில இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? பங்குனினா பூரட்டாதி. அப்ப பூரட்டாதியில இருந்து 6 நட்சத்திரம். அது பூரட்டாதிக்கு பின்னாடி உள்ள நட்சத்திரம், அதாவது சதயம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி. அந்த பூரட்டாதியில இருந்து கிட்டத்தட்ட 6 நட்சத்திரம். இந்த 8 நட்சத்திரமும் ஆகாத நட்சத்திரம். அதான் உண்மை. அதாவது எதுக்கு, எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்குறதுக்கு அப்படிங்கிற விஷயம். சோ இதை மனசுல வச்சுக்கோங்க. ரைட். இப்ப உங்க எல்லாருக்குமே தெரியும், எலெக்ஷன் வருது. ரொம்ப பேரு நம்ம கிட்ட, ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட நண்பர்கள் பல ஜோதிடர்கள் நம்மகிட்ட போன் அடிச்சு கேட்டது, சார் இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்கா, எனக்கு சீட்டு கிடைக்குமான்னு கேட்கிறாரு. அப்புறம் ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்தவர் இன்னைக்கு எக்ஸ் எம்எல்ஏவா போயிட்டாரு. ஏற்கனவே இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்காரு, ஏற்கனவே மந்திரியா இருந்தவர். இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி, எனக்கு இப்ப எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமா, நான் ஜெயிச்சிருவேனா, அப்புறம் மந்திரி ஆவனா, இப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் கேட்கிறாங்க. சோ இது மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்துற மாதிரி வாஸ்துல ஒரு ரூட் இருக்கு. அதாவது கதவு நிலப்பொருத்துறோம் இல்லையா, இந்த நிலப்பொருத்துறது ஒரு குறிப்பிட்ட நாள்ல செஞ்சீங்கன்னா இவங்க ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தவங்க திரும்ப எம்எல்ஏ மாறுவாங்க, ஏற்கனவே மந்திரியா இருந்தவங்க திரும்ப மந்திரியா மாறுவாங்க. அப்ப அது குறிப்பிட்ட நாள்ல அந்த நிலையை பொருத்தணும். ஏன்னா இதுக்கு பேர் வந்து என்னன்னா ராஜநிலை. நான் சும்மா முன்னாடி வைக்கிற கதவு, பெட்ரூமுக்கு வைக்கிற கதவுக்கெல்லாம் இது நாள் கிடையாது. நீங்க எப்போ வாஸ்துல ராஜநிலையை பொறுத்துறீங்களோ, த நேம் ராஜ அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதுனால நீங்க இழந்த பதவியில திரும்ப கிடைக்கும்.
அப்ப இந்த ராஜநிலை வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் சொல்றோம். அதை வைக்கிறதுக்கு இங்க சில ரூல்ஸ் இருக்கு, அதை எழுதிக்கங்க. சூரியன் மேடம் ஒன்றும் கேட்கல. ஐயா கேக்குதுங்களா? இல்ல இல்ல, ஸ்கிரீனும் ஆஃப் ஆயிடுச்சு, வாய்ஸும் கேட்கல. சாரி. ஓ, என்னன்னா மகள் லைனுக்கு வந்துட்டாங்க மற்ற இதுல பெங்களூர்ல இருந்து. ஓகே ஓகே சார். ரைட், ஓகே, சாரி. ரைட், அப்ப இது எழுதிக்கோங்க. சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரத்துல இருந்து இன்னைக்கு சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரம் வரை எண்ணணும். அப்படி எண்ணும் போது 1ல இருந்து 4. இது எப்படின்னா இந்த கதவோட மேல் பகுதியில வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நட்சத்திரங்களை எந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. கதவோட மேல் பகுதி 1 to 4 வந்து கதவோட மேல் பகுதியில் வைக்கிறது. அதுக்கடுத்து 5ல இருந்து 7 வரைக்கும் உள்ள நட்சத்திரத்துல மையப்பகுதியில் வைக்கணும். 8ல இருந்து 15 வரைக்கும் உள்ள நட்சத்திரங்களை 4 மூலைக்கு வைக்கணும். ஸோ 8ல இருந்து 15 வரைக்கும் உள்ள நட்சத்திரத்தை 4 மூலைக்கு வைக்கணும். 16ல இருந்து 23 வரைக்கும் உள்ள நட்சத்திரங்களை 2 கீழ்களுக்கு வைக்கணும். கீழ்னா அந்த கதவையும் நிலைவையும் பிடிக்கக்கூடிய அந்த கீழ், அதுல வைக்கணும். அதுக்கப்புறம் 24ல இருந்து 27 வரைக்கும் உள்ள நட்சத்திரங்களை அடிப்பகுதியில வைக்கணும். இதோட ரிசல்ட் என்னன்னா 1ல இருந்து 4 மேல் பகுதி சொன்ன முடியாது, அது அரசாட்சி. இவனை கொண்டு போய் அரசு ஆட்சியில வச்சிடும். இப்ப எலெக்ஷன் டைம் வருது, அப்ப அவர் ஒரு வீடு கட்டுறாரு, அதுல நிலம் வைக்கிற அன்னைக்கு நம்மகிட்ட வந்து கேட்கிறாரு, தம்பி நான் திரும்பவும் பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்னு நம்மகிட்ட கேட்டு வைக்கிறாருன்னா, அண்ணாச்சி இந்த நாள்ல இந்த நிலைய வைங்க, உங்களுக்கு அரசாட்சி கிடைச்சிடும், நீங்க திரும்ப பிரசிடென்டா மாறிடுவீங்க, திரும்ப கவுன்சிலரா ஆயிடுவீங்க, திரும்ப எம்எல்ஏவா மாறிடுவீங்க அப்படிங்கிற விஷயம். ஒண்ணு. மையப்பகுதியில் வச்சீங்கன்னா மீண்டும் அரசனாகுதல். அதாவது முதல்ல வைக்கிறது அரசாட்சினா புதுசா ஒருத்தர் அரசனாகிறது. இந்த மையப்பகுதியில் வச்சுன்னா மீண்டும் அரசனாகுது. ஏற்கனவே அவர் இருக்கிறாரு, அதாவது எம்எல்ஏவா இருக்காரு, இல்லாட்டி பிரசிடென்டா இருக்காரு, திரும்பவும் பிரசிடென்ட் ஆகணும், 2வது டைம் ஜெயிக்கிறது, அது மீண்டும் அரசனாகுதல். அடுத்து 3வது 4 மூலைன்னு சொன்னோம் இல்லையா, இது நாடு கடத்துதல். அப்ப அந்த ஆளு ஊரில் இருக்க முடியாது, நாடு கடத்துதல். இப்ப இதை எப்ப பயன்படுத்தலாம்னா, உங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரு, நீண்ட கால வீட்டுல இருக்கிறாரு, வெளிநாட்டுல வேலை பார்த்தவர், திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாரு. வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா இவரோட சேர்க்கை சரியில்லை, நண்பரோட சேர்க்கையும் சரியில்லை, இல்லாட்டி இப்போ ஏதாவது ஒரு பொம்பளையாரோட தொடுப்புக்கு போயிடுறாரு, அவரு குடிக்க அடிமையாயிடுறாரு, சம்பாதிச்ச காசை பூரா செலவழிச்சுக்கிட்டு இருக்காரு, வீடும் கட்டிக்கிட்டு இருக்காரு, சம்பாதிச்ச காசு கொண்டு வந்து வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த மனுஷன் இங்க விட்டா இவர் குட்டிச்சுவரா போயிடுவாருங்கிற விஷயம் இந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப திரும்ப என்ன பண்ணுவாங்க, இருந்தால துபாய்க்கு ஓடியா, இன்னொரு 4 வருஷம் வாயா அப்படின்னு தானே நான் அடுத்து சொல்லுவோம். அந்த சொல்றதுக்கு தான் இது என்னன்னா நாடு கடத்துதல். ஒருவேளை கரெக்டா இந்த 8 to 15க்குள்ள இருக்கிற மாதிரியான நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க வீட்டுல இந்த நிலையை வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இவரு ஆட்டோமேட்டிக்கா வெளிநாடு திரும்ப போயிடுவாரு, அடிச்சு விட்டுறலாம். இதுதான் அந்த 2 கீழ்களுக்கு வைக்கக்கூடியது. அடிப்பகுதியில் வைக்கக்கூடிய அந்த 24ல இருந்து 27வது நட்சத்திரம் வரைக்கும் உள்ள இது வந்து மரணத்தை குறிக்கும். நம்ம தெரியாம அந்த நட்சத்திரத்தை வச்சோன்னா அந்த வீட்டோட எஜமானுக்கு கண்டம். அதுதான் நம்ம பாக்குறோம், சில வீட்டுல பாக்குறோம், கண் கூட பாக்குறோம். கட்டிடுறாரு, பால்காட்சிக்கு உயிரோட இருக்க மாட்டாரு, அந்த கிரக பிரவேசம் அன்னைக்கு அவர் உயிரோட இருக்க மாட்டாங்க, அது அந்த குடும்பமே சோகத்துல இருக்கும். எத்தனையோ இதுல நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கு காரணம் நம்மள அறியாம கொடுக்குற இந்த தேதி, நம்ம அறியாம செய்யக்கூடிய இந்த நட்சத்திர பலன்கள், இதுதான் அவங்களுக்கு செய்யுது. இஞ்ச சொல்ல வேண்டிய ஐயா, கீழ் சொல்ல வேண்டிய 14 ஐயா, 23 கதவோட கீழ்
கதவோட கீழ் கீழே 2 பக்கம் சொல்லிருக்கீங்களா 16 to 23. ஆமா ஆமாங்க ஆமா அஷ்ட செல்வம் 8 வகையான செல்வம் கிடைக்கும். கிடைக்கும் 8 வகையான செல்வங்கள் கிடைக்கும். அஷ்ட செல்வம் சொல்லுவாங்க. அப்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா செல்வமும் இதுல கிடைக்கும். திடீர்னு நல்ல நாள்ல இந்த இந்த அந்த 2 கீழ் வைக்கிற நாள்ல நீங்க வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நட்சத்திரத்துல இது கட்டி முடிச்சுட்டு திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்துல இந்த சம்புக்கு புதுசா திடீர்னு இது குழி தோண்டுவாங்க. இல்லாட்டி வெளியில இந்த வீட்டுக்கு வெளியில வந்து செப்டி டேங்காக குழி தோண்டுவாங்க. பாத்தீங்கன்னா உள்ள இருந்து திடீர்னு புதையல் கிடைக்கும். அதாவது இந்த காலத்துல இதுல சாத்தியமான்னு நினைக்க வேணாம், வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி செல்வங்கள் கிடைக்க அதிக வாய்ப்பு உண்டு. சோ இதுதான் அதாவது கதவுளோட நிலை பொருத்துவதற்கான நல்ல நாள். பாத்துட்டீங்களா? சரி, வேற ஏதாவது? இப்ப டைம் பாருங்க. ஓகே சார். ஓகே, டைம் ஆயிடுச்சு. டைம் சிறப்பாயிடுச்சு. சிறப்பான உரை சார். இது வாஸ்துல வந்து இது வரைக்குமே வந்து கேட்டறியாத, நம்ம வந்து கேட்க அறியாதன்னு கூட சொல்ல முடியாது, கேட்டறியாத ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு வந்து சிறப்புரையா வந்து பகிர்ந்திருக்கீங்க. அதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்ததாக நன்றி உரையை வழங்க நமது தேசிய மகளிர் ஜோதிடர் கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய தனம் தண்டபாணி, திருப்பூரை சேர்ந்த ஐயா தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் இணைய நமஸ்காரம். மண்ணை தோண்டினால் புயல், ஜோதிடத்தை தேடினால் மகிழ்ச்சி. அடியேன் தனம் தண்டவாணி, திருப்பூர். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுப்பிரமணிய நிகழ்ச்சியில் இன்று 75வது நாள். 75 கூட்டினால் 3, 3 என்பது குருவை குறிக்கும். எனவே முனைவர் குரு நாகராஜன் ஐயா இன்று வந்துள்ளார். இன்று 16ஆம் தேதி. 16 கூட்டினால் 7, குரு நாகராஜன் என்னும் தமிழ் பெயரில் 7 எழுத்துக்கள் கொண்டது. மேலும் குரு என்றால் மரம். எனவே மஞ்சள் நிற மரக்கட்டையை இன்று ஐயா காட்டினார். மேலும் மரத்தாலான சங்கு பற்றி விசித்திர வகுப்பு இன்று. மேலும் ஐயா ரூம் முழுதும் எல்லோ கலர் பெயிண்டிங் மற்றும் மரத்தாலான நாற்காலியில் உள்ளார். 16/2/2025 கூட்டினால் 20, சுக்கிரனுடைய திசா வருடம். எனவே சுக்கிரன் அமைப்பு இந்த கூட்டமைப்பு. மேலும் 20க்கு மேல் வந்துள்ளார்கள். இன்றைய தேதி தமிழ் தேதி 2 திங்கட்கிழமை. 2 என்பது சந்திரன், 2 என்பது திங்கட்கிழமை. சந்திரன் என்பது வெண்மை நிறம், சங்கு என்பது வெண்மை நிறம். எனவே இன்றைய தலைப்பு சங்கு பற்றி. மேலும் பங்குனி என்னும் மாதத்துக்கு 4 எழுத்து, 4 என்பது ராகு. இன்றைய வகுப்பு பிரம்மாண்டம். இன்றைய தலைப்பு சங்கு பற்றி சிறப்பாக இருந்தது. ஆனால் இது போன்ற இது வேற விதமான மரத்தாலான, கேள்விப்படாத மரத்தாலான வாஸ்து சங்கு ஸ்தாபனம். இன்றைய ரமலான் தேதி 26 கூட்டினால் 8, 8 என்பது சனி பகவான். இன்று சனி கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம். இன்று திரியோதசி 13, குரு நாகராஜன் என்னும் ஆங்கில எழுத்து 13 வருகிறது. மேலும் இன்று அவிட்டம் நட்சத்திரம் செவ்வாயுடைய கர்ம பதிவு. எனவே ஆண் ஜோதிடர். செவ்வாய் என்றால் நிலம். எனவே வாஸ்து பற்றிய தலைப்பு. இன்றைய சித்தம் நாமயோகம். இதனுடைய அவயோகி ராகு. எனவே ராகு பெயரில் உள்ள நாகராஜன் ஐயா. இன்றைய யோகி கேது. கேது என்றால் தடை. எனவே வெண்மை நிற கடல் சங்கு கடைசி வரை பார்க்க முடியாத தடை ஏற்பட்டு விட்டது. மேலும் இன்று கரசை நாமயோகம். கரசை கரணம். கரசை என்றால் யானை. குருவின் வாகனம் யானை. எனவே ஐயா பெயரில் முன்னாடி குரு நாகராஜன் என உள்ளது. மேலும் குரு என்றால் தங்கம். எனவே ஐயா கையில் குரு வளையல் போட்டுள்ளார்கள். குரு என்றால் யானை. யானை பச்சை பசியல் என்கிற தாவர உணவு தான் சாப்பிடும். எனவேதான் ஐயா பச்சை நிற உடை, பச்சை நிற ப்ளூடூத்துடன் வந்துள்ளார். இது எல்லாம் பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம்.
மேலும் சிறப்பாக வகுப்பெடுத்த ஐயாவிற்கு இந்த கூட்டமைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் இதுவரை பொறுமையாக செவிசாய்த்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார்கள், அனைத்து ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்து கொடுத்த நமது டாக்டர் கனகாம்பாள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிட கலை. வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.